சார் வணக்கம் சார். சார் சீமான் அவர்கள் எடுத்த புகைப்படம், அவர் தலைவரோடு எடுத்த புகைப்படமே வந்து ஃபேக் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதே மாதிரி வந்து சமீப காலமாக பெரியார் அவர்களையும் டச் பண்ணிட்டாரு. அதாவது வந்து பார்ப்பனிய வெறுப்பை எதிர்த்த பெரியாரையே எதிர்க்கிறாரு. இதுக்கு என்ன காரணம்? சீமான் அவர்கள் வழி மாறி போகிறாரா அரசியலில்? அதை தெளிவாக எங்கள் வியூவர்ஸ்க்கு புரியுற மாதிரி சொல்லுங்கள். சரியான நேரத்தில் சரியான 3 பாயிண்ட்டை கேட்டிருக்கிய. அதில் முதல் பாயிண்ட் வந்து பெரியார் வந்து பார்ப்பனியத்தை ஏன் எதிர்க்கிறாருங்கிறதுக்கு பதில் சொல்லிட்டு உள்ளே போனால் நல்லாயிருக்கும். ஒரு மிகப்பெரிய தனவந்தர் வியாபாரி, அவர் என்ன பண்ணுறாரு, கடைவீதியில் நடந்து போயிட்டுருக்காரு. அவர் அழகான வெள்ளை ஷர்ட்டு போட்டிருக்காரு, வேஷ்டி கட்டியிருக்காரு, தோளில் துண்டு போட்டிருக்காரு. அப்படி போகிறப்ப தன்னுடைய மகனை, ஒரு சிறுவனை கையில் பிடிச்சிட்டு போயிட்டுருக்காரு. அப்படி அந்த கடைவீதியில் போயிட்டுருக்கிறப்ப அந்த 2 பக்கம் இருக்கிற சிலர் அவரை பார்த்துட்டு கும்பிடுறாங்க, ரொம்ப மரியாதையாக ஐயா வணக்கங்கிறாங்க. அந்த கும்பிட்டவங்களை பார்த்து அந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு, வணக்கம் சொல்லிட்டு போகிறாரு. இதையெல்லாம் அந்த பையன் கவனிச்சிக்கிட்டே போகிறாரு. ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே நுழைய போகிறப்ப அந்த வியாபாரி என்ன பண்ணுறாரு, தான் தோல் மேலே போட்டிருந்த துண்டை எடுத்து மடித்து தன் கக்கத்தில் வச்சுக்கிட்டு பணிவாக உள்ளே நுழைகிறாரு. இதையும் அந்த சிறு பையன் கவனிக்கிறாரு. உள்ளே நுழைஞ்ச உடனே அங்கே ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்ட கேட்குறாரு, ஐயா இருக்காரா அப்படின்னு கேட்குறாரு. சாப்பிட்டேன்னு இருக்கார், உட்காருங்கோ அப்படிங்கிறாரு அவர். இவர் டக்குன்னு என்ன பண்ணுறாரு, உட்கார்றாரு. எங்கே, டேபிளில் இல்லை, தரையில் உட்கார்றாரு. யார், இந்த பெரியவர் வியாபாரி. இதையும் அந்த சிறு பையன் கவனிக்கிறாரு. அன்ட்டு ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு பெரியவர் வர்றாரு. அவர் வந்து வழக்கறிஞர், பிராமண வகுப்பை சேர்ந்தவர். அவர் வர்றப்ப, வாங்க எங்கே எப்படி வந்திருக்கேள் அப்படின்னு கேட்டு வர்றாரு. இல்லை, நம்ம வழக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன், அதை பற்றி நிலவரம் என்னென்னு தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்தாங்க ஐயா. அதோடு உங்களுக்கு ஒரு தொகை ஒன்று கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்படியா, அது வழக்கு பேஸாக போயின்னு இருக்கு, அது நம்ம தான் ஜெயிப்போம், கவலைப்படாதீங்க, எனக்கு ஃபீஸ் கொண்டு வந்திருக்கீங்களா, அப்படி வைங்கோ அப்படிங்கிறாரு. அந்த பெரியவர் வியாபாரி என்ன பண்ணுறாரு, ஏதோ ஒரு பணத்தை எடுத்து இப்படி நீட்டுறாரு. அந்த வழக்கறிஞர் வந்து கை நீட்டி அதை வாங்கலை, அப்படி வைங்க, அது மேலே வைங்க அப்படிங்கிறாரு. அப்போ அந்த டேபிளில் அந்த பணத்தை வைக்கிறாரு. அந்த பெரியவர் கை நீட்டி வாங்கலை. வச்ச பிறகு என்ன பண்ணுறாரு, அந்த வழக்கறிஞர் வந்து அந்த உதவியாளர் இருந்தாரில் அவர் கூப்பிட்டு அந்த பணத்தை எடுத்து வையும் அப்படிங்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, நேராக உள்ளே விட்டு ஒரு செம்பில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த தண்ணி எடுத்து அந்த பணத்தில் இப்படி தெளிக்கிறாரு. தெளிச்சிட்டு பணத்தை எடுக்கிறாரு. இதையும் அந்த சின்ன பையன் கவனிக்கிறாரு. கவனிச்சிட்ட பிறகு அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் கேஸ்லாம் நல்லா பேச, நம்ம ஜெயிச்சிடும், கவலைப்படாது அப்படின்ட்டாரு. பெரியவர் வெளியில் வந்துடுறாரு. அந்த வணிகர் தண்ணி எதுக்கு சத்து வச்சாங்க? அதாவது உள்ளே போனாருங்கள்ல வியாபாரி, அவர் வந்து சூத்திர வகுப்பை சார்ந்தவருங்கிறது அந்த வழக்கறிஞருடைய கணிப்பு. அந்த வழக்கறிஞர் வந்து பிராமண உயர் வகுப்பை சார்ந்தவரும், இவர் வந்து நாய்க்கரை வகுப்பை சார்ந்தவர். அது சூத்திர வகுப்புன்னு அவர் முடிவெடுத்ததுனால அவர் தொட்ட பணத்தில் தீட்டு இருக்கும், நம்ம தொட்டக்கூடாதுன்னு ஜலம் தெளித்து அந்த தீட்டை கழிச்சிட்டு எடுத்துக்கிறாங்களாம். இதுதான் அவங்களோட நடைமுறை. இப்போ பேங்கெல்லாம் எப்படி வாங்குவாங்க? அது இந்த காலம். அந்த காலத்தில் பேங்கெல்லாம் இல்லைல்ல. அந்த காலத்தில் பேங்க்கு போயிருந்தாலும் தண்ணியை தெளித்து தான் வாங்கியிருப்பாங்க. எல்லா நோட்டையும் நினச்சி அப்படி தான் வாங்கியிருப்பாங்க. இதையெல்லாம் கவனித்து அந்த சின்ன பையன் வெளியே வர்றாரு. வெளியே வந்த உடனே அந்த சிறுவன் வந்து அந்த பெரியவர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் வந்து கடைவீதியில் வந்தீங்க, உங்களை பார்த்துட்டு ரொம்ப பேர் வணக்கம் போட்டாங்க மரியாதையாக, நீங்கள் பதில் வணக்கம் போட்டீங்க. அந்த வீட்டுக்குள்ளே போகிற மட்டும் டக்குன்னு உங்கள் துண்டு எடுத்து கக்கத்தில் வச்சுக்கிட்டு பணிவாக போனீங்க, உள்ளே போய்ட்டு தரையில் உட்காருனீங்க. நீங்கள் பணம் கொடுக்குறத வந்து அதை அவர் தொட்டு வாங்க மாட்டேங்கிறாரு, வச்சுட்டு போங்கிறாரு, தண்ணி தெளிச்சு. இது என்ன, எனக்கு ஒன்றும் புரியலையே அந்த சிறுவன் கேட்குறாரு. அதுக்கு அந்த பெரியவர் சொல்கிறாரு, தம்பி, நம்மளை வந்து அவங்க வந்து சூத்திரன்னு சொல்கிறாங்க, அதனால் நம்ம தொட்ட பணம் தீட்டுன்னு அவங்க முடிவு பண்ணிக்கிட்டு அது மாதிரி செய்கிறாருன்னொன்னே இந்த சிறுவனுக்கு கடுமையான கோபம் வருது. என்ன அது பெரிய, நம்ம அப்பா எவ்வளோ பெரிய வணிகர், வசதியானவர், மிராஸ்தார், அவர் வரப்போ எத்தனை பேர் அவருக்கு பார்த்து வணக்கம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட அந்த மனிதனை பார்த்து தரையில் உட்கார வைக்கிறாரு. அவர் கொடுக்குற பணத்தை தொட்டு வாங்க மாட்டேங்கிறாரு. அவர் துண்டை தூக்கி கக்கத்தில் வச்சுக்கிறாரு. என்ன அநியாயம், அது என்ன ஏற்றத்தாழ்வுங்கிற முதல் விதை அந்த சிறுவன் மனசில் பதியுது. அந்த சிறுவன் யாருன்னா அவர் தான் ராமசாமி. அந்த பெரியவர் யாருன்னா ஈரோடு வெங்கடப்ப நாயக்கர், பெரியாருடைய அப்பா. அந்த வெங்கடப்ப நாயக்கர் தான் அந்த பெரிய வியாபாரி. அவருடைய மகன் அந்த சிறுவன் தான் ராமசாமி, ஈவே ராமசாமி, பின்னால் வந்த பெரியார். ஓகே, பெரியார் வந்து ஒரு வசதியானவர், அப்போ நல்ல வசதியான வணிகர்.
இப்போ அந்த சிறுவ மனசில் என்ன உருவாயிருச்சுன்னா, ஆகா இவ்வளோ பெரிய ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்குது, கொடுமை இருக்குதுங்கிறத உணர்றாரு. அப்போ இது பற்றியே அப்படியே ஆராய்ச்சி பண்ணுறாரு. ஆராய்ச்சி பண்ணுறப்ப அந்த ஊரில் நாட்டில் நடக்கிற ஏற்றத்தாழ்வு கொடுமைகள்லாம் அவர் கண் முன்னாடி வருது. என்ன ஏற்றத்தாழ்வு? அதாவது ஒரு சிலருக்கு தனி குளம், தனி கிணறு, ஒரு சில அந்த சில மக்களுக்கு வந்து தேநீர் கடையில் டம்ளரில் தண்ணி கொடுக்க மாட்டாங்க, கொட்டாங்காச்சியில் டீ கொடுக்குறது. அவங்க நடக்கவே சிலர் வந்து அவங்க தெருக்குள்ள விடுறதில்ல. நான் சில படங்களில் பார்த்துருப்பீங்க. அது வந்து நாங்கள் தாழ்த்தப்பட்ட ஜாதி அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துகிற சூழ்நிலையெல்லாம் பார்க்க இந்த சிறுவன் ராமசாமிக்கு வந்து இந்த கொடுமைகள் மேலே பெரிய ஆவேசமும் வேகமும் வருது. இதையெல்லாம் எதிர்க்கணும்னு என்ன பண்ணுறாரு, நிறையா முற்போக்கு கருத்துக்களை அப்போவே பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி என்ன பண்ணுவார், இவங்க அப்பா கூட வந்து தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தவர், மில்லை பார்த்துக்கிட்டு இருந்தவர், வர்ற மக்கள்கிட்டையெல்லாம் இந்த மாதிரி புரட்சி கருத்துக்களே பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கட்டத்தில் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு ஓடியும் போயிட்டார். அப்புறம் போய்ட்டு அவங்க அப்பா தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து தொழிலில் வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இவருடைய சிந்தனை பூரா எப்படி இருந்துச்சுன்னா, இந்த அடிமைத்தனத்தை, இந்த ஏற்றத்தாழ்வை, இந்த 4 வர்ணங்களை சொல்கிற அந்த வர்ணாசிரமத்தை வந்து ஒழிக்கணுங்கிறதுல ரொம்ப ஆர்வம் கொண்டவராக இந்த இளைஞன் வளர்றாரு. அவர் தான் ஈவே ராமசாமி, ஈவேரா பெரியார். அப்படிப்பட்ட அவர் வந்து இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்காக பாடுபடுறப்ப, கடுமையாக உழைக்கிறப்ப தான் இந்த இவர் மேலே நிறைய எதிர்ப்புகள் உருவாகுது. அப்போ எதிர்ப்புகள் உருவாகிறப்ப இந்த எதிர்ப்பு எந்த பக்கம்ன்றது பார்ப்பனியத்திலேருந்து வருது. இந்த பார்ப்பனியம் தான் என்ன பண்ணுறாங்க, 4 வகையாக பிறப்புன்னு சொல்லி தலையில் பிறந்தவங்க, தோலில் பிறந்தவங்க, வயிற்றில் பிறந்தவங்க, காலில் பிறந்தவங்கன்னு பிரித்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லி பிரிவை ஏற்படுத்துறதுனால தான் இவங்க மேலே கடுமையான வெறுப்பு பெரியாருக்கு உருவாகுது. அந்த வெறுப்பு காரணமாக தான் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, பெரியாரை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பற்றி இப்போ நம்ம அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாநில துணை பொதுச்செயலாளர் வன்னியரசு ஒரு 2 செய்தி சொல்லுவார். அதை நீங்கள் இப்போ கேளுங்க, உங்களுக்கு அடுத்து புரியும். அவர் வந்து தமிழ் மக்களுக்காக போராட, இப்போ சீமான் அவர்கள் இருக்கார்ல சார், அவர் வந்து தமிழ் மக்களுக்காக போராடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையாக தமிழ் மக்களுக்கு தான் போராடுறாரு. அதை பற்றி என்ன கேட்க? இல்லை, ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு வந்து பல்வேறு கிளைகள் இருக்குது. ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு இப்போ பஜ்ரங் தள்னு ஒரு அமைப்பு, அது ஒரு கிளை அமைப்பு. ஏபிவிபி அப்படிங்கிறது ஒரு கிளை அமைப்பு. அதுபோல் வந்து விஸ்வ இந்து பரிஷத் அப்படிங்கிறது ஒரு கிளை அமைப்பு. ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலையும் பல்வேறு கிளை அமைப்பு. அப்படி தமிழ்நாட்டில் ஒரு கிளை அமைப்பு தான் இந்த நாம் தமிழர். ஆனால் அவர் வந்து அதிகமாக மேடையில் பேசுகிறதே வந்து மோடியை பற்றி தானே திட்டி பேசுகிறாரு. அவங்க பாஜகவை திட்டி தான் பேசுகிறாரு. அவர் பாஜகவில் இருக்கிற சுப்பிரமணிய சாமி பாஜகவை திட்டுறாரு. அப்படின்னா பாஜகவை திட்டுறாரு, அதனால் வந்து அவர் ஏற்றுக்கொள்ள முடியுமா? கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு திட்டுறது வேற. அதே தான், நீங்கள் வேறு கட்சிங்கிற எல்லாம் ஒரே குட்டையில் உரிய மட்டை தான் வந்து இந்த ஓம் தமிழர். அவர் வந்து பாஜக வந்து இஸ்லாமிய வெறுப்பை கட்டமைக்குது, இவர் வந்து மற்ற தேசிய இனத்தினுடைய வெறுப்பை கட்டமைக்கிறார். இங்கே தெலுங்கு மக்களை வெறுக்கிறது, இல்லைன்னா கன்னட தேசியத்தை வெறுக்கிறது. நீங்கள் வந்து இதை வெறுமனே சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. இஸ்லாமியர்கள் வந்து எப்படி இந்த தேசத்துக்கு விரோதிகள் அப்படின்னு சொல்கிறாங்களோ பாஜக கும்பல், இல்லை ஆர்எஸ்எஸ் சொல்லுதோ, அதே ஃபார்முலாவை, அதே சோசியல் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய தேசிய இனத்தின் பேரில் பண்ணுறாரு. தமிழர்களுக்கு எதிரி தெலுங்கர், தமிழர்களுக்கு எதிரி கன்னடர், தமிழர்களுக்கு எதிரி வந்து மலையாளி. சமீப காலமாக கூட நாங்கள் தமிழர்னு சொல்லக்கூடிய அதுக்கு என்ன ரீசன்? யாரும் இப்போ அடிச்சுக்கிட்டா இருக்கோம். நம்ம இப்போ இங்கே சென்னையில் வந்து நிறைய ஹிந்திக்காரங்க வேலை பார்க்குறாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை பார்க்குறாங்க, நம்ம பாட்டுக்கு அவங்க வேலை பார்க்குறோம். ஆனால் இவங்களாம் வந்து நீ தமிழ் பேசுகிற, நாங்கள் தமிழர் தான் ஆளணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஒரு மொழி வன்முறையை தூண்டுற மாதிரி. அதுதான் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி நான் இந்தியர்னு சொல்லுவாங்கல்ல, இந்தியர் அப்படிங்கிற போலி தேசபக்தியை கட்டமைச்சு அதன் மூலமாக வந்து வாக்கு வங்கியை கட்டமைக்கிறது போல தான் இவங்க வந்து நான் தமிழர் அப்படிங்கிறத கட்டமைக்கிறாங்க. ஆனால் அதற்கான உத்தியை வந்து அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை. என்னுடைய கேள்வி என்னென்னா, தமிழ் மொழிக்கு ஒதுக்கப்படுகிற நிதியும் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்படுகிற நிதியும் வேறையாக இருக்குது. அதுக்கு நீ போராட்டம் நடத்தணும். அது நீ வந்து போராட்டம் நடத்த மாட்டேன். நீங்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து வஞ்சிக்கிறாங்க, நீங்கள் இந்தியை தான் வந்து நீங்கள் திணிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எதிராக போராட்டம் நடத்துறதில்லை. அப்போ இது எல்லாமே வந்து பாஜகவுடைய செயல் திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நபர் தான் வந்து சீமான்.
ஆச்சரியமாக இருக்குது சார். எனக்கே ஆக்சுவலாக 2023 எடுத்திருக்கோம் இந்த இன்டர்வியூ. நான் தான் எடுத்திருக்கேன். பட் ஆனால் கணிச்சு சொல்லியிருக்காரு வன்னியரசு அவர்கள். இந்த கணிப்பு வந்து அந்த இலங்கையில் உள்ள அந்த இயக்கத்தோட தொடர்பில் இருந்த எல்லாருக்குமே தெரியும் சீமானை பற்றி. ஆரம்பத்தில் சீமான் அவர்கள் வந்து பெரியாரை ஆதரித்து பேசினார். பெரியார் தான் தமிழுக்கு உறுதுணையாக இருந்தான்னு பேசினார். தமிழருக்கு நல்லது செஞ்சிருந்தா பேசின பெரியாரை புகழ்ந்து பேசின சீமான் அவர்கள் வந்து இப்போ திடீர்னு சில வாரங்களாக வந்து பெரியாரை மிக கடுமையாக தாக்கி பேசி இழிவாக பேசிட்டு வந்த பிறகு இதை என்ன பண்ணிட்டாங்க, கவனித்த மக்களுக்கு வந்து சீமான் மேலே கடுமையான கோபம் வருது. என்ன கோபம் வருது? சீமான் வந்து எந்த வகையில் வந்து அந்த இயக்கத்துடைய பிரபாகரனுக்கு ஆதரவாளராக அவர் எப்படி வெளியே தன்னை காமிச்சிக்கிட்டு வந்தார், ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தார். அந்த ஃபோட்டோவில் பிரபாகரனும் அவருக்கு பக்கத்தில் பிரபாகரனுக்கு பக்கத்தில் சீமான் நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை வந்து உலகம் பூரா எல்லாருக்கும் காமிச்சு நான் தான் அவரோட நெருக்கமாக உள்ள ஆள், அவர்களுக்கு பிறகு அந்த இயக்கத்துக்கு வழிநடத்த வந்த தலைவனதே நான் தாங்கிற மாதிரி இவர் தனக்குத்தானே விளம்பரப்படுத்திக்கிட்டாரு. அப்படி விளம்பரப்படுத்திக்கிட்டதுக்கு சீமானுக்கு வந்து இன்னொரு ஆடியோ ஒன்று துணையாக இருந்துச்சு. அந்த ஆடியோ என்ன ஆடியோன்னா, அந்த இலங்கையில் போராடிய அந்த இயக்கம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து முடிவுக்கு வர்ற மாதிரி சூழ்நிலையில் கடைசி கட்டத்தில் ஒரு வருத்தமான செய்தியை வந்து அங்கேருந்து ஒரு தலைவர் பேசி அனுப்புகிறாரு. யாருக்கு அனுப்புகிறாரு? அந்த இயக்கத்துக்கு ஆதரவாக இருந்த நம்ம இவர் வைகோ அவர்கள், நெடுமாறன் அவர்கள், குளத்தூர்மணி அவர்கள், இதே போன்றவங்களுக்கு பேசி அனுப்புகிறாரு. இது மாதிரி போயிடுச்சு, நிலைமை போயிடுச்சு அப்படின்னு பேசுகிறப்ப இதை வந்து நீங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு அந்த வரிசையாக பேரலை சொல்கிறாரு. வைகோவை சொல்கிறாரு, நெடுமாறனை சொல்கிறாரு, குளத்தூர்மணியை சொல்கிறாரு, வன்னியரசை சொல்கிறாரு. அப்படி சொல்கிற வரிசையில் சீமானையும் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அவர் எப்படி சீமானுக்கு அங்கே தெரியுதுன்னா, 2028 பிப்ரவரி கட்டத்தில் ஒளிப்பதிவாளர் 2008 பிப்ரவரி கட்டத்தில் அங்கே ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க. அந்த இயக்கத்தை பற்றிய திரைப்படம் ஒன்று எடுக்கிறதுக்கு சந்தோஷங்கிற ஒளிப்பதிவாளர் போகிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, இவர் சீமானை வந்து சினிமா துறையில் டைரக்டராக இருந்ததுனால கொஞ்சம் மலிவாகவும் இருக்கணும், சினிமாவில் டைரக்டர் தெரிஞ்ச ஆளாகவும் இருக்கணும், இவர் போனால் நல்லா பேசுகிறாரு, இவருக்கு போய் அங்கே உள்ள சூழ்நிலையெல்லாம் காமிச்சோம்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து அங்கே உள்ள நிலையை இங்கே தமிழ்நாட்டில் பேசுவார், அந்த இயக்கத்துக்கு ஆதரவு திரட்டுவாருன்னு இவரை முடிவு பண்ணிக்கிட்டு இவரை சீமானை கூட்டிகிட்டு போனதே இந்த சந்தோஷ் தான். அப்போ கூட்டிகிட்டு போய்ட்டு ஒரு 15 நாளோ 13 நாளோ அந்த இலங்கையில் இருக்கிறப்ப இவர் என்ன பண்ணுறாரு, சீமான் வந்து எப்படியாவது தலைவரை நான் பார்த்தேன்னு, பிரபாகரனை பார்த்தேன்னு என்னை சந்திக்க விடுங்கன்னு துடிக்கிறாரு. சந்தோஷ் வந்து 5-6 மாதம் இருக்கிறாரு. பாப்போன்னு முடிவு பண்ணுறப்ப பார்க்கவே வாய்ப்பு இல்லாமல் போகுது. கடைசியாக ஒரு கட்டத்தில் ஒரு 8 நிமிஷம் சந்திக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இந்த சந்தோஷ் கொடுக்குறப்ப சிலர் 6 நிமிஷம் 27 செகண்டுன்னு சொல்கிறாங்க, சரி 8 நிமிஷங்கிறாங்க, சரி 10 நிமிஷங்கிறாங்க. உடனே டக்குனு போய் அந்த தலைவரை போய் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிது. சீமான் போய் சந்திக்கிறாரு. ஸோ சந்திச்சது உண்மை. ஃபோட்டோவும் எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்ததும் உண்மை. வந்துடுறாங்க, அவ்வளோதான். இதுக்கு பிறகு வேறு எந்த பேச்சும் சீமானை பற்றி அவர் பிரபாகரனுக்கும் தெரியாது, அவர்கிட்ட இவர் எதுவும் பேசவும் கிடையாது. இவருக்கு வந்து அவர் பிரபாகர் வந்து விருந்து வச்சு ஆமக்கறி வறுத்து வச்சு 28 கிலோ ஆமக்கறி பொரித்து வச்சு அவருடைய மனைவி, தலைவருடைய மனைவி வந்து இவருக்கு வந்து இட்லியை வச்சு இட்லிக்கு நடுவில் ஆமக்கறியை வச்சு புட்டு வச்சு இதெல்லாம் நடக்க, இதெல்லாம் இவர் விட்ட கதைங்கிறது. இப்போ இந்த சந்தோஷ் சொல்கிறது தெரியறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, இப்படி இவர் கதையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தார்ல, இப்படிலாம் கதை அவர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இவர் போட்ட போலி, இவர் சொல்கிற தகவல்லாம் போலின்னு யாருமே வெளியிடலை. யாரே இவரை பற்றி தெரிஞ்ச ஆளுகள்லாம், இவரை பற்றி தெரிஞ்ச ஆள் யார், வைகோ அவர்களுக்கு நல்லா தெரியும். அந்த கடைசி சார் பேசல, அதான் விவரம் சொல்லுவாங்க. அந்த கடைசி வாய்ஸ் போச்சுங்கிறல்ல, அந்த வாய்ஸை கேட்டோன்னே வைகோ வந்து 20-30 நிமிஷம் அழுதாராம். அவரால் பேசவே முடியலையா, அழுதுருக்காரு. அதே மாதிரி குளத்தூர்மணி, நெடுமாறன் எல்லாரும் அழுதுருக்காங்க, ஐயோ இப்படி ஏக்கம் ஆகி போச்சேன்ட்டு. இந்த வாய்ஸை கேட்ட சீமான் மட்டும் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஆடியோவை என்கிட்ட கொடுங்கன்னு வற்புறுத்தி வாங்கியிருக்காரு. எதுக்குப்பா உனக்குன்னு இருக்காங்க, இல்லை கொடுங்கன்னு வாங்கி இவர் என்ன பண்ணியிருக்காரு, அதை எடிட் பண்ணி அவர் வைகோ பேர், குளத்தூர்மணி, நெடுமாறன் மற்ற எல்லார் பேரையும் எடுத்துகிட்டு இவர் பேரை மட்டும் அதில் ஆட் பண்ணி எடிட் பண்ணி சீமானுக்காகவே அந்த வாய்ஸ் வந்த மாதிரி அந்த வாய்ஸையும் உலகம் பூரா பரப்பி விட்டார். மற்ற பேர்லாம் எடுத்துகிட்டு இவர் பேரை மட்டும். அப்போ பார்க்குறவங்களுக்கு என்னாச்சு, தலைவர் பக்கத்தில் இவர் நிற்கிறாரு, இந்த ஆடியோ வேறு வந்திருக்கு, அதில் வந்து குரல் கேட்குது. அப்புறம் இவர் சொல்கிறார், அங்கே போனேன், எனக்கு விருந்து வச்சாங்க, ஆமக்கறி வச்சாங்க, அது வச்சாங்க, இது வச்சாங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லுவார், ஒருத்தர் படகுல அப்படி போயிட்டு இருந்தான்,
பார்த்தா அவன் உட்காந்துருக்குது ஆமை ஓடு, இப்படி கதையெல்லாம் விட்டார். அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், எனக்கு அண்ணி வந்து சாப்பாடு வைப்பாங்க, பின்னாடி 10 பேர் குறிப்பு எடுப்பேன். என்னென்ன கதை விட்டாரோ அதெல்லாம் மக்கள் நம்பி என்ன பண்ணிட்டாங்க, உலகம் முழுக்க இருக்கிற அந்த இலங்கை தமிழர்கள் வந்து என்ன பண்ணாங்க, இவருக்கு சீமானுக்கு வந்து திருநிதி அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோடான கோடி ரூபா பணம் வந்து குவிய ஆரம்பிச்சிருச்சு. இதையும் கண்டுக்கிட்டு பேசாமல் இருந்துட்டாங்க. யார்? இவர் விடுறதெல்லாம் டூப்பு, இவர் காட்டுற போட்டாவும் டூப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசாமல் ஏன் இருந்தாங்கண்ணா, சரி போயிட்டு போகிறாரு விடுங்கன்னு இருந்துட்டாங்க. ஏதோ அந்த இயக்கத்தை பற்றி உயர்வாக தானே பேசுகிறாருண்டு. இப்போ சில வாரங்கள் அவர் அப்படி பேசிட்டு வந்தவர் பெரியாரை தாக்கி பேச ஆரம்பித்த உடனே இவங்களுக்கெல்லாம் கோபம் வந்துருச்சு. காரணம் என்னென்னா, இயக்கத்தில் பிரபாகரனே வந்து தனக்கு வந்து பெரியாரை வந்து பிரியமாக பேசினவர், அவர் வழியில் தான் நான் நடக்கிறேன்னு சொன்னவர். அப்படிப்பட்ட அந்த பெரியாரை வந்து இவர் தாக்கி பேசினோடனே சரி இனிமேல் இவரை வந்து அம்பலப்படுத்தணுங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. யார்? இந்த இயக்கத்துக்கு ஆதரவாக இருந்தவங்கெல்லாம். அப்படி இயக்கத்துக்கு ஆதரவாக இருந்தவங்க மட்டும் இல்லாமல் இந்த இவர் காமிச்சிக்கிட்டு இருக்க ஃபோட்டோவை எடுத்தார்ல, எடிட் பண்ணி கொடுத்தார்ல ஒருத்தர், அவர் தான் டைரக்டர் சங்ககிரி ராஜகுமாருங்கிறவர். அவர் உடனே சீனுக்கு வெளியே வர்றாரு. இவர் ரொம்ப இந்த பையன் பேசிக்கிட்டு இருக்காருன்ட்டு, இவர் காட்டுற ஃபோட்டோ வந்து உண்மையில் தலைவரோட எடுத்த ஃபோட்டோ இல்லை, இதை நான் எடிட் பண்ணி கொடுத்தது. எப்படி எடிட் பண்ணி கொடுத்ததுன்னா, ஒருத்தர் வந்தார் என்கிட்ட, அவர் பேர் ஏதோ ஒன்று சொல்கிறாரு. அவர் வந்து இந்த மாதிரி தலைவர் பக்கத்தில் சீமான் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணி கொடுக்குறேன். எதுக்குப்பான்னு கேட்குறேன். இல்லை சீமானுக்கு பிறந்தநாளுக்கு வந்து இதை கிஃப்டாக கொண்டு போய் கொடுக்க போகிறேன், அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. நானும் பார்த்தேன், சரி ஏதோ ஒரு ஃபோட்டோ தானேன்னு சொல்லி நான் வந்து அந்த சினிமா துறையில் எக்ஸ்பர்ட்டை கண்டு அதை எடிட் பண்ணி கொடுத்துட்டேன். அதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்த உடனே இந்த ஃபோட்டோவை பயன்படுத்திட்டாரு. இது உண்மையில் அவர் தலைவரோட எடுக்கப்பட்ட ஃபோட்டோ இல்லை, நான் எடிட் பண்ணி கொடுத்ததுன்னு சொல்லி சங்ககிரி ராஜகுமார் வந்து ப்ரெஸ்ஸில் கொடுத்த உடனே இது கடுமையாக பேசும் பொருளாயிடுச்சு. அப்புறம் ஒவ்வொரு ஆளும் ஆமாங்க இது எங்களுக்கெல்லாம் முன்னாடியே தெரியும், நாங்கள்லாம் இதை வெளியில் சொல்லாமல் இருந்தோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, அவர் தலைவர் பிரபாகரனுடைய அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் அவர் வர்றாரு பேட்டி கொடுத்துக்கிட்டு ஒரு வலைதளத்துக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கும் தெரியும் இவர் புருடா விடுறாருன்னு சொல்லி, அது வந்து எடிட் செய்யப்பட்ட படம் அது. அவர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து எங்கேயோ ஏதோ மாதக்கணக்கில் இங்கே தங்கியிருந்த மாதிரியும், எங்கள் சித்தப்பா பிரபாகரன் வந்து அவரை ரொம்ப கவனித்த மாதிரியும், அவர் ட்ரைனிங் கொடுத்த மாதிரியும், எங்கள் சித்தி வந்து இவருக்கு வந்து இட்லி பொரிச்சு கொடுத்து அதுக்குள்ளே ஆமக்கறி வச்சு, இதெல்லாம் பெரிய டூப், எங்கள் சித்தியெல்லாம் யாருமே பார்க்க முடியாது. ஏன்னா அவரை வந்து மிகப்பெரிய அதாவது தேசிய தலைவராக இருந்த அவரை போய்ட்டு ஒரு முனியாண்டி விலாஸ் கடை ஓனர் மாதிரி இவர் சித்தரித்து பேசினோடனே எங்களுக்கு கோபம் வந்துருச்சு. இப்போ அதெல்லாம் நாங்கள் எப்படி வெளியே வந்து சொன்னால் எங்களுக்கு சில இடையூறுகள் வரவும் நாங்கள் மௌனமாக இருந்தோம். தமிழ் உணர்வுக்கும் சமத்துவத்துக்கும் முக்கியமாக இருந்த பெரியாரையே தாழ்த்தி பேசுகிறப்ப, பெரியாரையும் தாழ்த்தி எங்கள் தலைவரையும் முனியாண்டி விலாஸ் ஓனர் மாதிரி பேசிட்டாரு, பெரியாரையும் தாழ்த்தி பேசுகிறாரு, இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தோம்னா இவர் இன்னும் நிறைய ரீல் விடுவார், இதை நம்ம வெளிப்படுத்தினோட தான் நான் சொல்கிறேன்னு சொல்லி பிரபாகரனுடைய அண்ணமையா கார்த்திக் மனோகரனை வந்து பேட்டி கொடுத்துட்டாரு. இவங்க 2 பேரும் கொடுத்த உடனே இன்னும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆகா இவ்வளவு டூப்பாக ஆகிவிட்டா அப்படின்னு எல்லாரும் பார்க்க ஆரம்பித்த பிறகு 3வது ஆளாக அந்த ஒளிப்பதிவு சந்தோஷம் வர்றாரு. யார்? இவரை கூட்டிகிட்டு போனார்ல சீமான இலங்கைக்கு, அவர் வந்து அவருக்கு பேட்டி கொடுத்துட்டாரு. சீமான் சொல்கிறது பூரா பொய்யுங்க, நான் தான் அவரை கூட்டிகிட்டு போனேன், அங்கே மொத்தம் இருந்ததோ 13 நாளோ 14 நாள் தான் இருந்தார், 4-5 மாதம் இருந்தேன், அப்போ பார்க்கணும் ரொம்ப துடிச்சாப்புல. இவரை எதுக்கு நான் கூட்டிகிட்டு போனோம்னா, இவர் வந்து நல்லா பேசுவார், அங்கே உள்ள சூழ்நிலையில் பார்த்துட்டு வந்தால் இங்கே நல்லா பேசுவார், அந்த இயக்கத்துக்கு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன். இவர் அவரை தலைவரை பார்க்கணும் ரொம்ப ஆர்வப்பட்ட உடனே இவரை எப்படி இவர்கிட்ட காட்டுறதுன்னு அவர்கிட்ட சொன்னால் இவர் நல்லா பேசுகிறவருங்க, இவரை நீங்கள் ஒரு 2 நிமிஷம் இப்போ சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி மற்ற பொட்டாமன் மற்ற ஆளுகள்கிட்ட சொல்லி அனுமதி வாங்கினேன். அப்போ அவர் பார்த்தாரு, சரி இவர் சந்தோஷம் சொல்கிறதால பிரியமாக சொல்கிறாரு, யாரோ நல்லா பேசுவான் போல இருக்கு அந்த பையன் வரட்டுன்னு தலைவர் அனுமதி கொடுத்ததுனால பார்க்க அனுப்பிச்சேன். அப்போ வந்து தலைவர் வந்து சரி நல்லா பேசுகிறான்னொன்னே இப்போ ஒரு 8 நிமிஷம் பேசியிருப்பார் அவர் கூட. அதை வந்து இவர் வந்து உலகம் பூரா என்னமோ அவர் கூட வருஷக்கணக்கில் இருந்த மாதிரியும் அவருக்காக எதாவது செஞ்ச மாதிரியும் எல்லாம் பண்ண மாதிரியும் இவர் பண்ணி திரள்நிதி திரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இவர் வந்து 2008 2009 அந்த இயக்கம் முழுகிற வரைக்கும் அவர் அந்த இயக்கத்துக்காக என்ன அவர் வேலை பார்த்தாரு, என்ன போராடினாரு, என்ன செஞ்சார், ஏதாவது சொல்லுங்கள். சரி அதுக்கு பிறகாவது இங்கே தமிழ்நாட்டில் எத்தனையோ முகாம்களில் வந்து அந்த மக்கள் வந்து அகதிகளாக இருக்காங்க, ஏதாச்சும் உதவி செஞ்சுருக்கிறாரா? அவர் எந்த உதவியுமே செய்ததில்லை. நாங்கள்லாம் ஏன் இதை வெளியே சொல்லாமல் இருந்தோம்னா, ஒன்றை சொல்ல போகிறப்ப இன்னொன்று வந்து நாங்கள் வந்து என்னென்னலாம் அந்த இயக்கங்களுக்கு ஒத்துழைச்சோங்கிற செய்தி வெளியே வரும், வேறு ஏதாச்சும் எங்களுக்கு தொந்தரவு வருங்கிறதுனால நாங்கள் யாருமே பேசாமல் மௌனமாக இருந்துட்டோம். அந்த மௌனம் வந்து இவருக்கு வந்து ஜாதகம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சீமானுடைய
இந்த குட்டை போட்டு உடைச்சிட்டாங்க. யார் யார் உடைச்சது? குளத்தூர் மணி, நெடுமாறன், வைகோ அவர்கள், வன்னியரசு, இந்த கார்த்திகை மனோகரன், சங்ககிரி ராஜ்குமார், சந்தோஷ் எல்லாம் பேசுனதை விட அவருடைய முதல் மனைவி விஜயலட்சுமி இருக்காங்கல்ல, அவங்களும் போட்டு கிளி கிழிக்கிறாங்க. இப்போ ஏய் சீமான் அப்படிம்ப இட்டுத்தோட டாபிக் இப்படி தான் ஆரம்பிக்கும். அதில் ஒரே ஒரு கருத்து என்ன சொல்கிறாங்க, ஒரு கட்டத்தில் இந்த சீமான் போய் என்ன பண்ணியிருக்காரு, அதான் நெருக்குவாட்டில் அந்த தலைவருடைய அந்த இறந்த கட்டத்தில் இறந்துட்டார் அவர். இவர் போய் என்ன பண்ணியிருக்காரு, தமிழ்நாட்டில் உள்ள அவர் குளத்தூர் மணி அவர் வந்து தலைவர் மேலே அபிமானமாக நட்பாக இருந்தவர். அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, அவர் ரொம்ப முடியாமல் சீரியஸாக காயப்பட்டு கிடக்கிறாரு யார் தலைவர், அவரை காப்பாற்ற பணம் கொடுங்க, அதுக்காக நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னோடனே இவர் பார்த்துருக்காரு. இருக்கலாம், இந்த பையன் போட்டா கிட்டலாம் காமிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாப்புல, இருக்கலாமோன்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு, ஒரு என்னப்பா வேணுன்றிருக்காரு, 10 லட்ச ரூபா பணம் கொடுங்கன்றிருக்காப்புல. 10 லட்ச ரூபா பணம் பரட்டி கொடுத்துருக்காரு. அந்த பணத்தை வாங்கி ஆட்டையை போட்டார். அவருக்கு வைத்தியம் இவர் எங்கே பார்த்தாரா, சந்திச்சதே 8 நிமிஷம் மட்டும் தானே. இதையெல்லாம் வந்து யார் சொல்கிறா, சந்தோஷம் சொல்கிறாரு. இதுக்கு விஜயலட்சுமியும் சாட்சி சொல்கிறாங்க. இப்படிலாம் இவர் இருந்தது இன்றைக்கி வந்து வெளியே வந்ததுக்கு முக்கியமாக காரணம் என்னென்னா, இவர் பெரியாரை தாக்கி பேசின உடனே ஆகா இவரை விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஓகே சார், இப்போது ரெண்டாவது கேள்வி என்னென்னா வந்து சீமான் அவர்கள் வந்து முஸ்லீம்களை ஆக்சுவலாக என்ன சொல்கிறாருன்னா, பெரியார் வந்து முஸ்லீம்களை தாக்கி பேசினாரு அப்படின்ற மாதிரி ஒரு இதை சொல்கிறாரு. இதை உங்கள் பதில் என்ன சார்? அதாவது இப்போ பெரியாரை வந்து இழிவுபடுத்துறதுக்கு என்னென்னலாம் சொல்லணுமோ அதையெல்லாம் வந்து சீமான் வந்து தொகுத்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. தமிழன விரோதிங்கிறாரு, தமிழை வந்து காட்டு மிராண்டி மொழின்னு பெரியார் சொன்னாருங்கிறாரு, முஸ்லீம்களை வந்து வேறு மாதிரி இழிவாக பேசினார் பெரியார்ன்ட்டு பேசுகிறாரு. இப்படிலாம் அவர் பேசுகிறதுக்கு என்ன காரணம்னா, அவரெல்லாம் இப்படி பேச சொல்லி யாரோ ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. சரி, அப்படி என்ன பெரியார் வந்து பேசினார் அப்படிங்கிறப்ப, பெரியாருக்கு வந்து முஸ்லீம்கள் மேலேயும் இஸ்லாமிய இயக்கங்கள் மேலே அன்பு இருந்துச்சாங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை நம்ம சொல்லிட்டு போனால் நல்லாயிருக்கும். பெரியார் வந்து தன்னுடைய முதிர்வு காலத்தில் 95-96 வயசில் மூத்திரச்சட்டியை கையில், அதாவது பக்கவாட்டில் டியூப்பு போட்டு ஒரு மூத்திரம் சொட்டிக்கிட்டே இருக்கும், அந்த பையன் கையில் பிடிச்சவாறு தான் மீட்டிங்லாம் போய் பேசுவார். அந்த நிலையில் இருக்கிறப்ப அவர் பெரியார் இறக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரி காகிதம் இல்லத்தை இறக்குறாங்க. சென்னையில் காகிதம் இல்லத்தோடைய உடல் வந்து நியூ காலேஜ் வளாகத்தில் மக்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கு. அப்போ பெரியார் வந்து அந்த தள்ளாத நிலையிலையும் அந்த தலைவரை போய் நான் பார்க்கணுன்னு என்ன பண்ணுறாரு, சென்னைக்கு போகிறாரு. சென்னைக்கு போய் அவர் காரை விட்டு இறங்குறப்ப அவரை போய் கூட்டிகிட்டு வர்றதுக்கு வீரமணி அங்கே ஓடுறாரு காருக்கிட்ட. வீரமணி கூட நாகூரணிமாவும் ஓடுறாரு. வீரமணி போயிட்டு பெரியார் ஒரு பக்கம் கையை பிடிச்சிட்டு இறக்குறப்ப நாகூரணிமா ஒரு பக்கம் பிடிச்சி இறக்குறாரு. அப்போ பெரியார் கேட்குறாரு, வீரமணி அவருக்கு தெரியும், நாகூரணிமாவும் அவருக்கு தெரியாது, இந்த தம்பி யார் அப்படின்னு கேட்குறாரு. இவர் அனிஃபா அண்ணன், அனிஃபா அண்ணனா அப்படிங்கிறாரு. அதுக்கு நாகூரணிமா சொல்கிறாரு, நான் நாகூர் அணிவாங்க ஐயா அப்படின்னா, தங்கமே நீயாப்பா அப்படிங்கிறாரு. பாருங்கள், நாகூர் அணிவானோன்னா பெரியாருக்கு வந்து அவர் மேலே ஒரு அன்பு வந்துடுது. ஏன்னா நாகூர் அணிவா பாடல்களை கேட்டிருக்காரு, அவர் வந்து திராவிட இயக்க பாடல்களில் பாடியிருக்காரு, நல்ல ஒரு இஸ்லாமிய தோழர்னு அவர் மேலே பிரிவிட தங்கமே நீயா அப்படிங்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, பெரியாரை வந்து அவருடைய 2 கைகளையே 2 பேரும் தங்களோட தோல் மேலே போட்டுக்கிட்டு, ஒரு பக்கம் வீரமணியும் ஒரு பக்கம் வீரமணி அவர்களும் நாகூரணியாக போட்டு கூட்டிகிட்டு வர்றாங்க. யாரை, காகிதம் இல்லத்தோடைய அந்த முகத்தை காட்டுறதுக்கு கூட்டிகிட்டு வர்றப்ப அப்போ பெரியார் என்ன வாசம் சொல்லிட்டு வர்றாரு, நான் இறந்து போயிட்டு இந்த காகிதம் இல்லத்தை இன்னும் வாழ்ந்திருக்கக்கூடாதா, இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அழுதுருக்கிறாரு. அப்போ அவருடைய நிலை என்ன, இஸ்லாமிய மக்கள் மேலே பிரியம் வச்சுருந்துருக்கிறாரு, முஸ்லீம் லீக் மேலே பிரியம் வச்சுருந்துருக்கிறாரு. முஸ்லீம் லீக்குடைய தலைவர் காகிதம் இல்லத்தை இறந்ததுக்கு வேதனைப்பட்டு நான் போய் இவர் பொழைச்சிருக்கக்கூடாதான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் பிரியம் வச்சுருந்தவர் எப்படி முஸ்லீம்களை தாக்கி பேசியிருப்பார்? அதுதான் இல்லை. ஆனால் அவர் தாக்கி பேசினதா சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் இருக்குது. அந்த செய்தி என்னென்னா, ஒரு கட்டத்தில் பெரியார் என்ன பண்ணார், ராஜாஜிக்கு உறுதுணையாக இருந்தார். ராஜாஜிக்கு உறுதுணையாக இருந்து ராஜாஜியை வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து வேலையெல்லாம் பார்த்தாரு. அப்போ ராஜாஜி ஆட்சிக்கு வந்த உடனே அவர் சில வேலைகளை செய்ய ஆரம்பித்தார். என்ன வேலைகள், குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்ததோடு மட்டும் இல்லாமல்
பள்ளிக்கூடங்களை நிறையா பள்ளிக்கூடங்களை மூடினார். அப்புறம் இந்தியை கொண்டு வந்து திணிச்சார் ராஜாஜி. அப்புறம் இது மாதிரி பிள்ளைகளுக்கு மேலே பிள்ளைகள் நிறையா செஞ்சோன்னே அவர் பெரியாருக்கு ராஜாஜியை பிடிக்காமல் போயிடுச்சு. ராஜாஜியை பெரியாரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சுயநலம் இல்லாத ஒரு தலைவர். அவர் ஓட்டுக்காக அரசியல் பண்ணுறவர் இல்லை. அதனால தான் அவருடைய அந்த இயக்கத்தில் வந்து அவருடைய கட்சியில் என்ன பண்ணிட்டார், நீதி கட்சியில் வந்து ஓட்டு கிடையாது, நாங்கள் எலெக்ஷனில் நிற்க மாட்டோன்ட்டார். அதனால் கொள்கையில் ஸ்ட்ராங்காக பேசினார். மக்களுக்கு நல்லது செய்வார்னு சொல்லி ராஜாஜிக்கு வேலை பார்த்து அவரை ஆட்சிக்கு கொண்டு வந்தால் அவர் பள்ளிக்கூடங்களை மூடினார், குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார், இந்தியை கொண்டு வந்து திணிச்சார். இப்போ நிறையா பிளேயர் செஞ்சோன்னா ராஜாஜி இறக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாரு. அப்போ என்ன காங்கிரஸ் விட்டு புணங்கிட்டு வெளியே வர்றாரு. அப்படி வந்தவர் என்ன பண்ணுறாரு, சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்து அந்த ராஜாஜிக்கு எதிராக காமராஜரை உருவாக்குறாரு. அப்போ காமராஜர் வந்து ஆட்சிக்கு வந்தோடனே காமராஜர் வந்து பெரியார் வந்து எதையெல்லாம் விரும்பினாரோ அதையெல்லாம் செய்கிறாரு. ராஜாஜி மூடின பள்ளிக்கூடத்தெல்லாம் காமராஜர் திறக்கிறாரு, குலக்கல்வி திட்டத்தை ஒழிக்கிறாரு, இந்திக்கு எதிர்ப்பு பண்ணுறாரு, ஏழை எளிய மக்களுக்கு ஒத்தாசை பண்ணுறாரு காமராஜர். இதெல்லாம் செஞ்ச பிறகு இவரை ஆதரிக்கிறாரு. அப்போ அடுத்து வர்ற எலெக்ஷனில் வந்து காமராஜரை கொண்டு வர்றதுக்கு வந்து பெரியார் வந்து மும்முரமாக வேலை பார்க்குறாரு, காங்கிரஸுக்கு திருப்பி ஆதரவு தெரிவிச்சு. இப்போ இந்த இடத்துல காங்கிரஸுக்கு எதிராக திமுக நிற்கிது. இப்போ தான் நீங்கள் கவனிக்கணும். இப்போ பெரியார் வந்து காமராஜரை ஆதரிக்கிறதுனால ராஜாஜி என்ன பண்ணுறாரு, திமுக பக்கம் போகிறாரு, திமுக பக்கம் போய் கூட்டி சேர்றாரு. அப்போ திமுகவோட கூட்டணியில் இருக்க முஸ்லீம் லீக்கும் திமுக முஸ்லீம் லீக்கு ராஜாஜியும் ஒன்று சேர்ந்து கூட்டணி அமைக்கிறாங்க. இந்த கட்டத்தில் தான் பெரியாருக்கு கோபம் வருது. கோபம் வந்து என்ன சொல்கிறாரு, ஏப்பா முஸ்லீம் லீக் நீங்கள் போயிட்டு அவருக்கு ராஜாஜிக்கு வந்து ஓட்டு கேட்கலாமாயா, அது நியாயமா அது அப்படின்னு அவர் பாணியில் எப்படி சொல்கிறாரு. பெரியார் சொன்னது கடுமையாக வார்த்தையில் சொல்கிறாரு. ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் பாப்பான் துரோகம் செய்ய அவனுக்கு காரணம் உண்டு. என்னவென்றால் அவனது பொய்ப்பித்தலாட்ட உயர் வாழ்வு சரிந்து விழுகிறது, அதனால் அவன் வந்து துரோகம் செய்வான். ஆனால் முஸ்லீம் நீங்கள் துரோகம் செய்யலாமா, என்ன துரோகம் செய்யலாம்னு எப்படி, நீ அவனுக்கு ஆதரவாக ஓட்டு கேட்கலாமா, அவன் அரசியலை கொண்டு வரலாமான்னு கேட்குறாரு. முஸ்லீம்கள் அதை வெளியிட்டு மக்களை திருப்தி செய்யணுங்கிறாரு பெரியார். இப்போ என்ன சொல்ல வர்றாரு பெரியார், குலக்கல்வியை கொண்டு வந்த, பள்ளிக்கூடங்களை மூடின, ஏற்றத்தாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ராஜாஜிக்கு திமுகவும் முஸ்லீம் லீக்கும் ஆதரவு கொடுக்கலாமா நீங்கள் அப்படின்ட்டு அந்த கடுமையான வார்த்தையால் முஸ்லீம் லீக்கை திட்டுறாரு. இது வந்து அவர் வந்து முஸ்லீம்கள் உள்ள வெறுப்புலையோ முஸ்லீம் லீக் மேலே உள்ள வெறுப்புலையோ அவர் திட்டலை. ராஜாஜியை நான் வெறுக்கிறேன்னா ஏயா வெறுக்கிறேன், எனக்கு அவருக்கு எதுவும் பர்சனல் உண்டா, இல்லை. அவர் வந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்த முஸ்லீம்களுக்கு கிறிஸ்தவங்களுக்கு விரோதியாக அவர் வந்து ஆட்சி செய்கிறாரு, பள்ளிக்கூடங்களை மூடுறாரு, படிக்கக்கூடாதுங்கிறாரு, குலக்கல்வி செய்யுங்கிறாரு. அவரை வந்து நான் வந்து இறக்கி விட்டு காமராஜரை கொண்டு வந்தா நீ காமராஜருக்கு போட்டியா ராஜாஜியோட கூட்டு சேர்ந்து செய்கிறீல அப்படின்னு சொல்லி கடுமையாக முஸ்லீம் லீக்கை தாக்கி பேசுகிற அந்த பெரியார் சொல்கிறாரு, நீங்கள் முஸ்லீம்கள் வந்து இதை வெளியிட்டால் தான் மக்கள் திருப்தி அடைவாங்க, அப்போதுதான் அவர்கள் துரோக கூட்டத்திலிருந்து விலக இச்சைப்பட்டவர்கள் ஆவார்கள் அப்படின்னு முஸ்லீம் லீக்கை பேசுகிறாரு. இப்படி பேசிட்டு நீங்கள் மறுபரிசீலனை பண்ணுங்கிறாரு. இப்போ அதுக்கு பிறகு என்ன ஆகுது, அந்த திமுக வெற்றி பெறுது. திமுக வெற்றி பெற்று முஸ்லீம் லீக் வெற்றி பெற்று என்ன பண்ணுறாங்க, அவங்க ரொம்ப விவரமாக ராஜாஜியை கழட்டி விட்டுறாங்க. ராஜாஜியை கழட்டி விட்டுட்டு தங்களுடைய ஆட்சியை கொண்டு போயிட்டு பெரியார் காலில் சமர்ப்பிக்கிறாங்க, இது உங்கள் ஆட்சி தான் அப்படின்ட்டு. யார் எந்த பெரியார் எதிர்த்தாரோ அவர்கிட்டே போயிட்டு என்ன பண்ணுறாரு, அண்ணா ஆட்சியை சமர்ப்பித்து நாங்கள் உங்கள் கொள்கையில் தான் ஆட்சி நடத்த போகிறோம் அப்படின்ட்டு பெரியாருடைய விருப்பத்துப்படி ஆட்சி நடத்துகிறாங்க. அப்போ அது என்ன காரணம், உதாரணம் சொல்லுவாங்கள்ல, ரைட்டில் இண்டிகேட்டரை போட்டு லெஃப்டில் திரும்பின மாதிரி அவங்க வெற்றியும் பெற்றுட்டாங்க, ராஜாஜியை கலட்டியும் விட்டாங்க, பெரியார் நோக்கத்துக்கு அரசியலையும் பண்ணிட்டாங்க. இதுதான் நடந்துச்சு. அந்த காலகட்டத்தில் முஸ்லீம் லீக்கை திட்டின பெரியார் இந்த வாசகத்தை எடுத்துக்கிட்டு முஸ்லீம்களை திட்டினான்னு சீமான் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. அதே மாதிரி இன்னொரு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருப்பார் சீமான். தமிழை வந்து காட்டாமொழின்னு என்ன சொன்னார்னு சொல்லுவார். பெரியார் சொன்னார் தான். எப்படி சொன்னார், காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொன்னது என்னென்னா, பழைய தமிழை பாருங்கள் உங்களுக்கு தெரியும், இந்த கல்வெட்டுகள்லாம் இருக்கும், நம்மளுக்கு படிக்கவே முடியாது, ரொம்ப அதை படிக்கிறதுக்கு திறமை உள்ளவங்க தான் படிக்க முடியும், ஓலைச்சுவடி எழுத்து கல்வெட்டு எழுத்துலாம். அந்த மொழி சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் பெரியார்.
அப்போ சொன்னார், என்னடா இந்த காட்டுமிராண்டி தமிழை படிக்கிறீங்க, இப்படி சீர்திருத்த தமிழை படிங்கடா எல்லாருக்கும் புரிகிற மாதிரிண்டு. அந்த சீர்திருத்த தமிழ் மேலே அவருக்கு விருப்பம் இல்லைன்னா சீர்திருத்தம் பண்ணி தமிழை கொண்டு வருவாரா? பழைய உதாரணமாக பழைய லை எப்படி இருக்கும், அப்படி லானா போட்டு மேலே அப்படி கொண்ட மாதிரி வந்திருக்கும். இப்போ லை எப்படி சுழி வச்சு பக்கத்தில் லை போட்டிருக்கோம். இப்போ இதை தான் கம்ப்யூட்டர்ஸ் பண்ண முடியும். 100 வருஷங்களுக்கு முன்னே கம்ப்யூட்டரை ஏற்றுறதுக்கு எப்படி மொழி வரணுங்கிற கண்டுபிடிச்சி திருத்தம் கொண்டு வந்த பெரியார் வந்து தமிழுக்கு எதிரியா? அவர் என்ன சொன்னார்? காட்டுமிராண்டி காலத்தில் வந்த மொழியை ஏன்டா படிக்கிறீங்க, திருந்துங்கடான்னு சொன்னார். அதே மாதிரி இன்னொரு குற்றத்தையும் பெரியார் மேலே சீமான் சொல்லிக்கிட்டே தருவார். என்னன்னா, ஆங்கிலத்தை படிங்கன்னு சொன்னார். ஆமாம் சொன்னார் தான். என்ன சொன்னார்? இந்த பார்ப்பான், அதாவது ஏற்றத்தாழ்வுகளை சொல்லக்கூடிய பார்ப்பான் வந்து ஆங்கிலத்தை படிக்கிறான், படித்து உத்தியோகத்தை கைப்பற்றிக்கிறான், பெரிய பெரிய இடத்துல போய் உட்காந்துக்கிறான், உங்களெல்லாம் அடிமைப்படுத்துகிறான். நீங்களும் ஆங்கிலம் படிங்களா, தமிழை படிங்க, ஆங்கிலத்தை படிங்க, உத்தியோகங்களுக்கு போங்க, முன்னுக்கு வாங்க, உங்கள்கிட்ட பார்க்குற வேலைக்காட்டை விட ஆங்கிலத்தில் பேசுங்கப்பா அப்படின்னு சொன்னால் எதுக்கு சொன்னார்? எல்லாரும் கல்வியில் முன்னேறணும்னு சொன்னார் ஒழிய தமிழ் மேலே உள்ள வெறுப்பில் இல்லை. அதனால் பெரியாருடைய பேச்சை புரிஞ்சுக்கணும். சீமானவர்கள் வந்து முன்னாடி உள்ளதையும் பின்னாடி உள்ளதையும் வெட்டிட்டு பேசி பெரியாரை வந்து இழிவுபடுத்தினா நம்ம வந்து அரசியலில் முன்னுக்கு வரலாம்னு நினச்சா அவர் பேசலை. பெரியாரை இழிவுபடுத்தினா தமிழ்நாட்டில் வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக கால் உண்டலாங்கிறதுக்கு திட்டம் போட்டு சீமானை தூண்டி விட்டுருக்காங்கன்னு பல அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. இது இருக்குமோங்கிறதுக்கு இன்னொரு சின்ன உதாரணம் என்னென்னா, பெரியாரை திட்ட ஆரம்பித்த பிறகு, சீமானவர்கள் தாக்க ஆரம்பித்த பிறகு கடுமையாக சீமானை எல்லாரும் தாக்குறாங்க. யார் தாக்குறாங்க? திராவிடர் கழகம் தாக்குது, பெரியாரிஸ்ட்டு தாக்குறாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் தாக்குது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாக்குது, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தாக்குது, மறுமலர்ச்சி திராவிட கழகம், எல்லா கட்சியும் இப்போ வந்து சீமானை வந்து எதுக்குறாங்க. என்னடா எங்கள் பெரியாரை நீ வந்து தாக்குறா, அவர் தான் எங்களுக்கெல்லாம் முன்னோடி அப்படின்ட்டு. ஆனால் ஒரே ஒரு இயக்கம் மட்டும் ஆதரிக்குது. எந்த இயக்கம்? ஆர்எஸ்எஸ் பாஜக. இப்போ யார் யார் வந்து சீமானை ஆதரித்து பேசுகிறா? எச் ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அதே மாதிரி வந்து அர்ஜுன் சம்பத். இப்படி பாஜகவை சேர்ந்தவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, இவரை வந்து இப்போ உயர்வாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் எங்கள் அண்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, அண்ணன் சீமான் வந்து எங்கள் குழுவோட இணைஞ்சு வந்துட்டார், எங்கள் பக்கம் வந்துட்டார் அப்படின்ட்டு. இவர் சீமான் என்ன சொல்கிறாரு? பேரறிஞர் எச் ராஜான்னு சொல்கிறார். எச் ராஜா போய் பேரறிஞர்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் பார்த்துங்களேன் எந்த அளவுக்கு அந்த பக்கம் போயிட்டாருண்டு. இப்படி சீமானுடைய இந்த பேச்சுக்களை இந்த சூழ்நிலையில் ஆதரிக்கிறது பூரா ஆர்எஸ்எஸ் பாஜக. துக்ள குருமூர்த்தி ஆதரிக்கிறாரு. இந்த அரசியல் புரோக்கர்னு ஒருத்தர் இருப்பார், ரவீந்திரன் துரைசாமி. அவர் தான் இவரை கூட்டிகிட்டு போயிட்டு ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட பேச வச்சு அவர் மூலியமாக குருமூர்த்திகிட்ட ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்து, குருமூர்த்தி மூலியமாக பாஜக ஆர்எஸ்எஸ் தலைவர்களை சந்தித்து, அந்த பாஜக ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் தான் கணிசமாக சீமானை கவனித்து சொல்கிறாங்க, நம்மளுக்கு தெரியாது. இப்போ இந்த ஒரு வாரமாக பேசுகிற பேச்சு அப்படி கவனித்ததுக்கு இவர் பொறுப்பாக வேலை பார்க்குறது என்ன? பெரியாரை அடித்தா தான் இங்கே வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக கால் உண்ட முடியும். அதுக்கு என்ன காரணம்னா, உத்தரப்பிரதேசத்தில் தமிழ்நாட்டோட முஸ்லீம்கள் அதிகம், தலித்துகள் அதிகம். ஆனாலும் அவங்க வந்து ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர முடியாதுக்கு என்ன காரணம்? அங்கே உள்ள முஸ்லீம்கள் மேலேயும் கிறிஸ்தவர்கள் மேலேயும் இவங்க இட்டு கட்டி வச்சுருக்காங்க. என்னண்டு இவங்கெல்லாம் வந்து அயல்நாட்டிலேருந்து வந்தவங்க, வந்தேரிகள். இவங்க வந்து இந்தியாவில் உள்ளவங்க இல்லை, இந்த மண்ணுக்கு உரியவங்க இல்லை. இவங்க வந்து ஆட்சியை பிடிச்சவங்க, இந்தியா வளத்தை கொள்ளையடித்தவங்க, கோயில்களை இடிச்சிட்டு பள்ளிவாசல்களையும் சர்ச்சுகளையும் கட்டினவங்க அப்படின்ட்டு இவங்களை பேசிட்டு, அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட தலித்த மக்களை வந்து இவங்க வந்து சூத்திரர்கள், இவங்க பாவப்பட்ட ஜென்மங்கள் மாதிரி அவங்க பேச சொன்னதை நம்ம சொல்கிறோம், நம்ம சொல்லக்கூடாது. இப்படிலாம் பேசி அங்கே உள்ள மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அருவருப்பை இந்த மக்கள் மேலே ஏற்படுத்தி வச்சு, ஒரு குற்ற பரம்பரை மாதிரி இவங்களை சித்தரித்து வச்சு அதையே மனசில் உருவாக்கி வச்சுட்டு அங்கே வெற்றி பெற்று வருது ஆர்எஸ்எஸும் பாஜகவும். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அந்த சிந்தனை இல்லை. ஏன் சிந்தனை இல்லை? 3 முறை ஜெயிச்சார்ல மோடி, இப்போ 3வது முறை வந்திருக்காருல. தமிழ்நாட்டில் ஒரு சீட்டாச்சும் வர முடிஞ்சா? வரல. என்ன காரணம்? வராதுக்கு காரணம் பெரியார். அந்த பெரியார் வந்து இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காரு? முற்போக்கு சிந்தனையை உருவாக்கி அவங்களுக்கு வந்து நீங்கள்லாம் இவங்க யார், இவங்களுடைய செயல் என்ன, இவங்கெல்லாம் எப்படி இந்த நாட்டுக்காக பாடுபட்டாங்க, எப்படி இந்த தீண்டாமையை ஒழிக்கணும், எப்படி குலக்கல்வியை ஒழிக்கணும், எப்படி ஏற்றத்தாழ்வை ஒழிக்கணுங்கிறதெல்லாம் பாடம் படித்து பக்குவப்படுத்த பெரியார் மண்ணில் இந்த பாஜகவுடைய ஜம்பம் இங்கே ஜெயிக்காதனால தான் இப்போ ஒரு சீட்டு கூட அவங்களால வர முடியலை.
அப்போ யோசனை பண்ணுறாங்க, இப்படி தமிழ்நாட்டில் மட்டும் நம்மளால் அரசியல் பண்ணவே முடியல, அதுக்கு என்ன பண்ணுறது? அப்போ இங்கே என்ன பண்ணுறதுக்கு இதுக்கு ஆணிவராக இருக்கிற ஆள் வந்து பெரியார். பெரியாருடைய தத்துவத்தையும் அவருடைய மாசையும் இந்த தமிழ்நாட்டில் ஒழிச்சா தான் நம்ம இங்கே ஆட்சியை பிடிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? அவரை வந்து காலி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆள் வேணும் பேசுகிறதுக்கு. ஏற்கனவே எச்ராஜா மாதிரி ஆளெல்லாம் அவர்கிட்ட பேசி பார்த்தா கதை நடக்கலை. இப்போ சீமான் நல்லா பேசுகிறாரு, இன்னொரு பக்கம் அவர் வந்து பார்ப்பனிய ஆளும் இல்லை, அதனால் அவர் பேசுகிற பேச்சை வந்து எடுபடும். அவரை விட்டு பேச விட்டு பெரியாரை அடிச்சிட்டோம்னா நம்ம ஆட்சியை பிடிக்கலாங்கிற அரசியல் திட்டத்துடைய நகர்வு அதை ஏற்றுக்கிட்டு தான் இப்போ சீமான் செயல்படுறாருன்னு சொல்லி சீமானுக்கு எதிரானவங்க சொல்கிறாங்க. சார் இன்னொன்று, நம்ம வந்து 2022 காங்கிரஸோட மூத்த தலைவரான திருச்சி வேலுச்சாமி அவர்கள்ட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்தோம். அவர் வந்து சீமான் அவர்களை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதை ஒரு நிமிஷம் நம்ம வியூவர்ஸ்க்கு காட்டிடுவோம். சீமானுக்கு நான் சொல்லிக் கொள்வது, நன்றி கட்டத்தனமாக இப்படி பேச சீமானுக்கு நான் சொல்லிக் கொள்வது, நன்றி கட்டத்தனமாக இப்படி பேசுவதை நிறுத்தாவிட்டால் எதிர்கால சந்ததி உங்களை பார்த்து இழிவாக பேசும். பரமக்குடி பக்கத்தில் அரணையூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் பிறந்தவர், ஒரு 50 வீடு கூட இருக்காது. அமாவாசைக்கு தான் அரிசி சோறை சாப்பிட்டுருப்பாங்க. அந்த ஊரில் பிறந்த நீ இன்னைக்கு பேண்ட் சட்டை போட்டு கித்தாப்பா அப்படி வந்து மேடையில் ஆயுள் பேசுறதுக்கும், மெட்ராஸில் ஈசிஆர் ரோட்ல மாசம் 2 லட்சம் ரூபா வாடகை கொடுத்து வாழ்ற அளவுக்கு உயர்ந்ததுக்கும் ஒரு கார் கூட எடுத்திருக்காரு. எங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, அப்புறம் திரும்பி கேட்கிறேன் சார். இப்ப நாங்க உங்களை பேட்டி எடுக்க வரும்போது அதைத்தாங்க நான் சொல்றேன். இல்லைன்னா நீங்க அரணையூர்ல வேற யாராவது 10 எருமை மாட்டு வாங்கி கொடுத்துருப்போம், அதை தான் மேய்ச்சிருக்கணும். நீங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு சென்னைக்கு வர்றது, அமெரிக்கா போறேன், ஜெர்மன் போறேன், சேகுவாரா சொன்னார், மாசேதுன்னு சொன்னார் பேசலாம், இந்த வாய் கிளிய பேசவே முடியாது. இவர் சிஎம் வந்துருவாரா? சீமான் அவர் அமெரிக்க ஜனாதிபதியே வந்துருவாருங்க சார். கிண்டல் பண்ணாம சொல்லுங்க சார். ஏங்க நான் அவர் சொல்றதே கிண்டல் தானங்க, அப்புறம் நான் என்னங்க சொல்ல முடியும்? அவர் என்ன சொல்றாரு? நீங்க நடைமுறை சாத்தியம் பாருங்க. நான் என்னுடைய பார்வையில் ரொம்ப தெளிவானது. நான் முதல்ல சொன்னது மாதிரி அரணி விதையை குடிச்சாலும் சாவலாம், பாலிடால் குடிச்சாலும் சாவலாம், வேற விஷம் சாப்பிட்டாலும் சாவலாம், அல்ல கயிறு கட்டி தொங்கினாலும் சாகலாம், அருவாளில் ஒருத்தர் வெட்டலாலும் சாகலாம். சாவதற்கு காரணங்கள் வெவ்வேறா இருக்கலாம், ஆனா சாவு உறுதி. அது மாதிரி இவருடைய அணுகுமுறை என்பது பெரும்பான்மை தமிழர்களுடைய ஆதரவை பெறுவதற்காக எல்லாரையும் போடா வாடா நாய பேயன் பேசுவது என்கின்ற அணுகுமுறை இருக்கு. இதுவே கொஞ்ச நாளைக்கு பக்கத்தில் இருக்கவங்க கை தட்டுவாங்க, சிரிப்பாங்க. அதற்கப்புறம் அவர்களே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுடுவாங்க. 4 பேருக்கு பிரச்சனை வந்தோடனே இவர் தனிமைப்படுத்தப்படுவார். இவர் இன்னும் வயது ஆகல, 50 வயதில் தான் இருக்கிறார். இந்த கொஞ்ச நாள் வயதாகிற நேரத்தில் அவமானங்களை சந்திக்கிற நிலைமை வந்துடும். அவர் அணுகுமுறையை மாற்றிக்கணும். சக மனிதனை நேசிப்பது முதல்ல ரொம்ப முக்கியம். நாம் இந்திய நாட்டில் தான் இருக்கிறோம். நீங்க தமிழ்நாடு தனியா போனா அதுக்காக பிரபாகரன் இங்கே போராடியது போல வெளிப்படையா போராடுங்க. அதுல கொஞ்சம் ஒரு நியாயம் இருக்கு. அதையும் பண்ண மாட்டீங்க. நான் பாரிஸ் போறேன், அமெரிக்கா போவேன், சுவிட்சர்லாந்து போறேன், ஆனா அங்கெல்லாம் உலக தமிழர்கள் நான் பார்க்க போறேன். இந்த நாட்டில் பக்கத்தில் இருக்க கர்நாடகத்துக்காரன் வரக்கூடாது, மலையாளிக்கு வரக்கூடாதுன்னா தமிழர்கள் போய் பாரிஸ்ல ஆஸ்திரேலியாவில் எப்படி இருக்கலாம்? அவனை பார்க்கறது நீ எப்படி போகலாம்? இந்த கேள்வியை அவருக்கே கேட்டுக்கிட்டு அதற்கு விடையை தேடினால் உண்மை புரியும். அதுக்கப்புறமா அவர் திருந்திக்கிட்டா அதற்காக அவர் அணுகுமுறை மாத்திக்கணும், நல்லது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் தான் இந்த இன்டர்வியூ எடுத்திருக்கேன். 2022 எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக. அதாவது சீமானை பற்றி தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் வந்து முன்னாடியே தெரியும் அது, ஆனால் வெளிக்காட்டாமல் இருந்தாங்க. இவர்கிட்ட வந்து ஆக்சுவலாக சீமானை பற்றி இது ஆக்சுவலாக எடுத்த இன்டர்வியூ கிடையாது. இது வந்து ராகுல் காந்தி பற்றி எடுத்த இன்டர்வியூ. சீமான்ற ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு கொந்தளிச்சிட்டாரு. பெரியாரை பற்றி பேசுனதெல்லாம் இன்டர்வியூ எடுத்தால் இன்னும் கொதிச்சு பேசுவார். அதான் பழைய எல்லா தலைவர்களுக்கும் நிலைமை புரியல. அவர் அப்பயே சொல்லியிருக்காரு, தனிமைப்படுத்தப்படுவார் இப்படி பேசிக்கிட்டு இருந்தா. 3 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்காரு. ஆமாம், இதுதான் ஒரு பெரிய அரசியல் ஞானங்கிறது. ஆமாம், இப்போ அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ என்னைக்கு பெரியாரை தாக்கி பேசணும்னு சீமான் முடிவெடுத்தாரோ அவருக்கு அரசியலுடைய இறுதி காலம் வந்துச்சுங்கிற மாதிரி பலரும் சொல்கிறாங்க. இப்போ வந்து பெரியாருடைய கொள்கையை முன்னிறுத்தி தான் அண்ணா, கலைஞர் கருணாநிதி அவர்கள், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்னு சொல்லி ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இது போன்ற திராவிட மாடல் ஆட்சி தான் நடக்கும். பெரியாரை இழிவுபடுத்த முடியாது, பெரியாரை வந்து இந்த மண்ணை விட்டு நீக்க முடியாதுங்கிறது தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு சரியான தகவலாக இருக்குது.
இது வந்து நம்ம நிச்சயமாக மக்கள் வந்து இதை பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பையும் முடிவையும் இனிமேல் சொல்லுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிடங்கள் இந்த இன்டர்வியூ போயிருக்கு. ஸோ இந்த வீடியோவை இப்போ வரையும் கடைசி வரையும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே உள்ள உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உள்ளத்துள்ளபடியில் நிறைய அரசியல் கண்டென்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதாவது யாருக்குமே பயப்படாமல் துணிவோட நேருக்கு நேராக அது அரசாங்கமாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, மேலே உள்ள மாநில ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, தைரியமாக நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களோட ஸ்டைலில் சொல்லணும்னா எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய கருத்தையும் போடுங்க. ஆக்சுவலாக இப்போ சொன்ன கருத்துக்கள்லாம் கரெக்டாக, ஏன்னா சீமான் அவர்கள் வந்து ஆரம்பத்தில் பேசும்போது இடைப்பட்ட காலத்தில் வந்து நிறைய அவங்களுக்கு ஃபேன்ஸ், ஈவன் தோ இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஆங்கராக பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கே அவர் வந்து பேசுகிற சில விஷயங்களை வந்து ஆமால விவசாயம் பற்றி பேசும்போதெல்லாம் கொஞ்சம் கேட்குற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஆசையை ஒருத்தவனை ஏமாத்தனா அவன் ஆசையை தூண்டணுன்ற மாதிரி சில விஷயங்களை வந்து அடிப்படையிலே கைய வைக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு என்னடா ஒரு நம்ம அடிப்படை கொள்கையிலே பெரியார் அப்படி தாக்காட்டி இன்னும் ஒரு யாருமே பேச மாட்டாங்க, வளர்ந்து போயிருப்பார் மேலே. இல்லை வளர்றாரோ இல்லையோ இறங்காமல் இருப்பார்ல. ஒரு 8% வாங்குறது ஒரு பெரிய விஷயம். விஜயகாந்த் அவர்களுக்கு அடுத்து ஒரு புதுக்கட்சி வாங்குறது இவராக தான் இருக்கு. 2% போயிடுவார். அது தேர்தல் வந்தால் தான் தெரியும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாம் ஜவேர் அண்ட் அஷ்ரஃப் அலி. தேங்க்யூ.